வணக்கம் மக்களே. நானும் தற்கொலைகளை பற்றி பேச வேணாம் அப்படின்னு இருந்தாலும் நிறையா தான் நடக்க தான் செய்யுது. அதை பற்றி பேசாமல் இருக்கவும் முடியல. பட் அதை நான் சொல்லி தான் ஆகணும். இப்போ ரீசண்டாக ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த அந்த பொண்ணு வந்து வீட்டில் போய் தற்கொலை செஞ்சு இப்போ அந்த பொண்ணு நம்மளோட இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு நானே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன நான் சொல்லணும்னா, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையை வெறுக்கிற மாதிரி எதா இருந்தாலும் சரி, தயவு செய்து தற்கொலைன்னு அந்த முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க. அது வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு இன்னும் காயப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். ஸோ யாரும் தற்கொலைக்கு முயற்சிக்காதீங்க யாரும். அதை நான் சொல்லி நான் அதை ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இதுல தற்கொலை பண்ணி இறந்து போன மாணவி பேர் வந்து சோலை ராணி. இவங்க வந்து ஐயனாடா ஜானகி அம்மர் காலேஜில் வந்து செகண்ட் இயர் பிசிஏ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, போன திங்கட்கிழமை வந்து இறந்ததா செய்தி வந்திருக்குது. பட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே எப்போ தெரிஞ்சதுன்னா ஒரு வியாழக்கிழமை அப்போதான் தெரிஞ்சது. வியாழக்கிழமை தெரிஞ்சு ஜான்வரி 23 அப்போது தான் 23 நேற்று வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து காலேஜுக்கு முன்னாடி நடத்துனாங்க. நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கம்பி கட்டும் கதைகள் அவர் கூட வந்து சொல்லியிருப்பாரு. இன்னும் பாலிமர் நியூஸு, சிவகாசி அஃபிஷியலில் நிறையா இதை பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய ப்ரொட்டஸ்டே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நான் காரணம் என்னன்னா நானே சொல்கிறேன். ரெண்டு தரப்பாக அவங்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று காலேஜ் ஸ்டேட்மெண்ட்டு, இன்னொன்று ஸ்டூடெண்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நான் என்ன நடந்ததுன்னே சொல்கிறேன். காலேஜ் ஸ்டேட்மெண்ட் படி நானே சொல்கிறேன். நான் அதாவது இந்த சோலை ராணின்றவங்க வந்து இது இவங்க வந்து இப்போ செகண்ட் இயரா, அவங்க ஃபஸ்ட் இயர் படிக்கவும் அவங்களோட சீனியர் இருப்பாங்க தேர்ட் இயர், அவங்களோட தேர்ட் இயர். இப்போ அவங்க வந்து வெளியில் வேலைக்கு போயிட்டாங்க. அந்த பேட்ச் வந்து போன வருஷமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட வந்து இவங்க லவ் பண்ணியிருக்காங்க. அந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அப்போது வந்து ஒரு இமேஜ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இப்போ வந்து ரீசெண்டாக அவங்க வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போட்டிருக்காங்க. அப்படி போட்டிருக்கும் போது எப்படியோ அது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. பிரின்சிபல் அவர் பார்த்து கண்டிச்சு, அம்மா நீ இப்படிலாம் பண்ணாதம்மா, உனக்கு ஃபேமிலி இருக்குது அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வழக்கம் போல் வந்து அனுப்பிச்சி விட்டாங்களாம். நீ நாளையிலேருந்து காலேஜுக்கு கண்டினியூ பண்ணிவாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்களாம். அப்படி அமுச்சு விட்டோடனே ஐயோ அவமானம் தாங்க முடியாம அந்த பிள்ளை வந்து இறந்துருச்சு. அவமானம் இதாயிடுச்சு, அம்மா வேற கூட்டிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு, அம்மா வேற ரொம்ப சங்கடமாயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து இறந்ததா வந்து காலேஜ் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க. பட் மாணவர்கள் வந்து அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சோலை ராணி அவங்க வந்து அவங்க அவங்க கிளாஸ்ல ஒரு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த ஃப்ரெண்டும் அங்க பியூனா ஒருத்தர் வேலை செய்வார், பேரு மணிமாறன் சொன்னாங்க. மணிமாறன் அவரும் அந்த பியூனு சாரி 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 பியூனும் அந்த இந்த சோலை ராணியோட ஃப்ரெண்டு, அவங்க கிளாஸ்மேட்டுன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஃபோட்டோ போட்டிருக்காங்கல்ல, ஆக்சுவலி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் போட்டிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை அப்படியே பியூனுக்கு இவங்க இந்த கிளாஸ்மேட் வந்து அப்படியே அமுச்சு விட்டாங்க. அந்த பொண்ணு பேர் சொல்லணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் எல்லாருமே அந்த பொண்ணை போட்டு குழந்தை எடுப்பாங்க. அது தெரிஞ்சு பண்ணுச்சோ தெரியாமல் பண்ணுச்சோ, என்ன இருந்தால் நான் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அந்த கிளாஸ்மேட் அந்த பொண்ணு வந்து பியூனுக்கு அனுப்பிச்சி விட்டுருச்சு. அந்த பியூன் அவர் என்ன செஞ்சார், ஆக்சுவலி அவருக்கு அந்த வேலையே இல்லை, தேவையில்லாத வேலை வச்சுக்கோங்களேன். அந்த பியூன் வந்து அப்படியே பிரின்சிபல்ஸ் அவருக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. பிரின்சிபல் அவர் என்ன பண்ணார்னா, ஏம்மா நீ வந்து உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை வந்து வன்மையாக ரொம்ப கண்டிச்சாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஏதோ தரைக்குறைவாக பேசினதாகவும், அவங்க அம்மாவை அசிங்கப்படுத்தின மாதிரி, ஐ மீன் ஒரு சில லேட்டாக உட்கார வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்து, இந்த மாதிரி நிறையாது அவங்க காலேஜில் பண்ணுறதா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால். ஸோ அப்படி சொல்கிறேன், அவங்கள வந்து அப்படி கூப்பிட்டு வச்சு அப்படி அசிங்கப்பட்டனால அவங்க ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாங்க. கடைசி அவங்க லெட்டர் எழுதி வச்சாங்களா இல்லைன்னா அவங்க அவங்க பாய் ஃப்ரெண்டு, ஐ மீன் அவங்க லவ்வர்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்க லவ்வருக்கு வந்து கடைசியா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னால இருக்க முடியல, அடுத்த ஜென்மம்னு இருந்தா இது பார்ப்போம், உங்களை பார்ப்போம், நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்னன்னா இறந்துருச்சு. இதுல வந்து ரெண்டுத்துலயுமே காலேஜ் வந்து கண்டிச்சு விட்டதாகவும் ஒரு அட்வைஸ் பண்ணி போன மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா ஸ்டூடெண்ட் சைடு பார்த்தா ரொம்ப வன்மையா கண்டிச்சிருக்காங்க. பிரின்சிபல் அவங்க எல்லாம் ரொம்ப வன்மையா கண்டிச்சிருக்காங்க. இதனாலதான் சோலை ராணி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது வந்து இப்ப என்ன ஆச்சுன்னா, வெள்ளிக்கிழமை வந்து ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது எஸ்எஃப்ஐ மூலியமா அவங்களும் அவங்க தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஃப்ளாக் வந்து காலேஜோட அவங்க ஃப்ளாக் மீன்ஸ் கருப்பு கொடி, அப்புறம் அவங்க தலைவர் அவங்க தலைவர்கள் அந்த இருக்கிற மாதிரி அது ஒரு கொடி. அந்த கொடியை வந்து அவங்க காலேஜ் வாசலுக்கு முன்னாடிலாம் தொங்கட்டு அவங்க வந்து ரொம்ப ப்ரொட்டஸ்ட் பெரிய பிரச்சாரமே நடந்துருச்சு. கடைசி ஒரு 6:30 அந்த மாதிரி ஒரு டயத்துல வந்து சரி நீங்க போங்க, நாங்க விசாரணை பண்ணிட்டு என்னன்னு சொல்றோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி அப்படின்னு இருக்காங்க. ஆனா ஒரு இன்னும் அந்த எந்த ஆக்ஷனுமே எடுக்காம இருந்தாங்கன்னா நாங்க திருப்பி ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம்னா அவங்க சைட்ல இருந்து ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் மீன் இப்ப சப்போர்ட் பண்றாங்களே எஸ்எஃப்ஐ அவங்க சைட்ல இருந்து இந்திய மாணவர் அணி. ஆமா, அவங்க வந்து இதுல பார்ட்டி உள்ள வந்தா தான் சரி ஏதோ வச்சுக்கோங்களேன். இப்ப இப்ப உண்மையா சொல்லணும் என்னன்னா காய்ஸ், உங்களுக்கு நிறைய கஷ்டம் வரும், நிறைய பிரச்சனை வரும்னு வச்சுக்கோங்களேன். தயவு செய்து இந்த முடிவெல்லாம் எடுக்கலாம் வேணாம். உங்களை நம்பி இப்ப நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப என் வயசு வந்து 20 20 என் வயசு 20. இப்ப நான் வந்து அப்படி நான் தற்கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நம்பி என் அம்மா இருப்பாங்க, என் கூட பிறந்தவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்க. இப்ப வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அந்த சோலை ராணின்றது ஒரே பொண்ணு. இத்தனைக்கும் அவங்க அம்மா தான் இருக்காங்க, அவங்க அப்பா இல்ல. அவங்க அம்மாவை யாரு பாத்துக்கிறது? அந்த பொண்ணு வந்து ஒரு எமோஷனலா முடிவு எடுத்துடுறாங்க. தயவு செய்து அப்படி இருக்காதீங்க, லாஜிக்கலா இருக்குதா இருங்க. அவங்க இப்ப இந்த பிரின்சிபல்ஸ் அவரே வச்சுக்கோங்களேன், ஏமா நீ காலேஜ் எல்லாம் வராத, நீ இப்படி இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னா சரி போங்க அப்படின்னு விட்டுருங்க. உயிர் தான் முக்கியம். அதை விட்டுட்டு ஏன் இப்படி தற்கொலை பண்ற அளவுக்கு போய்கிட்டு, புரியுதா? நிறைய பேர் இப்ப அப்படிதான். எதுக்கு இப்படி தற்கொலை பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா, அந்த பொண்ணு நல்லா படிக்கும்னு சொல்றாங்க, இத்தனைக்கு ஃபைன் ஆர்ட்ஸ்ல வேற இருந்திருக்கு. எதுக்கு இப்ப இந்த இந்த தற்கொலைன்றதால எந்த தீர்வும் கிடைக்காது. இப்படிதான் தீபக்ன்ற அவரும் தற்கொலை பண்ணாரு. 42 வயசு. அவர் வந்து வயசு அதிகம். ஆனா எப்படி சொல்றது, மெச்சூரிட்டி அப்படின்னு இருக்கும் அவருக்கு. ஆனா அவருக்கு வந்து ஒரு சொசைட்டி மூலமா ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுனால அவர் தற்கொலை பண்ணிட்டாரு. அந்த அப்படி தற்கொலை பண்ணணுமா? அது இட்ஸ் யூஸ்லெஸ்ங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்கு, அதாவது நம்ம சரௌண்டிங் பீப்புள்ஸ்க்கு தாங்க அது அஃபெக்ட் ஆகும். அவங்க வந்து அடுத்து கடந்து போயிடுவாங்க, வச்சுக்கோங்க. கடந்து போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனசுல அந்த தாக்கம் இருக்கும்ல. சோ இது சொல்றேன், தற்கொலை பண்ணாதீங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நானும் கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எந்த சைடு உண்மை எதுன்னு இப்போதைக்கு தெரியல. போலீஸ் வந்து இது விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அந்த பொண்ணு மாட்டி விட்ட பொண்ணுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு, இந்த மணிமாறன்ற அந்த பியூனு, பிரின்சிபல் அவங்களெல்லாம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. மணிமாறனை வந்து அவரை அந்த பியூனை வந்து டிஸ்மிஸ் பண்ணதாகவும் ஒரு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து ஓகே அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, ஆனா அது பத்தாது, அவங்கள வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி சட்டம் மூலயமா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சைடு வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ நான் இதைத்தான் சொல்லணுங்க, எக்காரணத்தை கொண்டு எந்த முடிவு கொண்டும் அந்த தற்கொலைன்னு அந்த சைடு மட்டும் போகாதீங்க. எனக்கு இப்ப நான் இதை சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, ஆனா நான் எனக்கு சொல்லணும்னு தோடுறது எதுனா,
தற்கொலைனால எந்த தீர்வும் கிடைக்காதுங்க. அதான் சொல்றேன். இது இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ண போறான், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் அந்த காலேஜ் தான் வச்சுக்கோங்களேன். அந்த காலேஜ் தான். பிரச்சனை இல்லை. தற்கொலை பண்ணாதீங்க. அதைத்தான் வேண்டி வேண்டி கேட்குறேன். தயவு செய்து அது பண்ணாதீங்க. இட்ஸ் யூஸ்லெஸ். ஓகே. நன்றி, வணக்கம்.